ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனால அரசனும் காஞ்சனமாலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு மீனாட்சி அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க. ஆனா இந்த பெண் குழந்தைக்கு மொத்தம் 3 மார்பகங்கள் இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க காஞ்சனமாலை. அப்போதான் வானத்துல ஒரு அசரீரி ஒலி கேக்குது. இந்த குழந்தைய நீங்க ஆண் குழந்தை மாதிரி வளர்க்கணும். ஆண் குழந்தை மாதிரி இந்த குழந்தைக்கு நீங்க பட்டம் சூட்டணும். இவளுடைய திருமண பருவம் வரும்போது தானாவே அந்த 3வது மார்பகம் மறைஞ்சிரும். மீனாட்சி திருமண வயது வரும்போது எந்த ஒரு ஆணை பார்த்த உடனே அவளுடைய 3வது மார்பகம் மறையுதோ அவன் தான் மீனாட்சியோடைய கணவன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லிட்டு போயிடுது. இதை கேட்ட காஞ்சனமாலையும் பாண்டிய மன்னனும் மீனாட்சிய ரொம்பவே வீரமா வளர்க்குறாங்க. வாழ்வித்தை, வில்வித்தை, போர்க்கள யுக்திகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்து